Hi, this is Seetha from Aryabhata. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்டான நம்பர் சீரிஸ் questions. Okay, now let's see the first question. 3 2. This is the series of these questions. We have to find the question mark. Okay, so இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படிங்கறத we have to find it. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ்லாம் ரிப்பீட்டடாக வருது. ஸோ நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா இதில் ஒன்று அல்லது ரெண்டு சீரீஸ் வந்து சேர்ந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகே, ஸோ வி ஹாவ் டு செக் இட் ஃபர்ஸ்ட் பாருங்கள் 3 2. ஸோ ஒன்று விட்டு ஒன்று செக் பண்ணி பாருங்கள். 3 2 2 5 5 அப்படின்னு ரிப்பீட்டடாக வருது. ஸோ 1லேருந்து 3 2 போங்க, ஒன்று விட்டு 2 5 அண்ட் தென் 5 7 7 8. இது வந்து ஈக்குவலாக அந்த சீரீஸ் வந்து கரெக்டாக வரல. ஸோ அப்போ நம்ம மறுபடியும் அகைன் வி செக் இட் வித் அனதர் நம்பர். ஸோ 3லேருந்து ஃபஸ்ட் 2க்கு போகணும் ஒன்று விட்டு, இப்போ 2 விட்டு அடுத்த நம்பருக்கு போங்க. 3லேருந்து 5க்கு போனீங்கன்னா 3 5 5 to 7 7 to 9 and then 9 to like that it goes. ஓகே, ஸோ அப்போ இதில் எவ்வளோ வந்து தள்ளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா +2. 3யோட +2 போட்டிங்கன்னா 5 and then +2 5யோட +2 போட்டிங்கன்னா 7 like that it goes this series. ஓகே, அதே மாதிரி அடுத்த சீரீஸ் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள், செக் பண்ணுங்கள். இப்போ இந்த 2ங்கிற நம்பரை 2 நம்பர் தள்ளி நம்ம செக் பண்ணி பாருங்கள். 2 to 5 and then 5 to 8 and then 8 to 11. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் தள்ளி இருக்குன்னா +3. ஓகே, ஸோ 2 + 3 போட்டிங்கன்னா 5 5 + 3 போட்டிங்கன்னா 8 and then 8 + 3 போட்டிங்கன்னா 11. ஓகே, லைக் தட் இட் கோஸ். இந்த சேம் வே அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னாலும் 2 to 5 and then 5 to 8 and then 8 to 11 like that it goes. இதுவும் இதே சீரீஸ் தான், +3 +3 +3 தான் போகுது. ஓகே, அப்போ இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னா இது ரெண்டும் +3 சீரீஸில், இது ஒன்று +2 சீரீஸில் போகுது. அப்போ 2 விட்டு 2 போகுது. ஸோ 3லேருந்து 5 and then 5லேருந்து 7 7 9 அப்போ 11ங்கிறது தான் ஆன்சராக இருக்குங்க. ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 11. The next question is what number goes into the empty bracket? இந்த bracketல என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகே, now check this number. 16ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ 16க்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது we have to check. ஃபர்ஸ்ட் இங்கே 16 இருக்குது. 16 டபுள் டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம், அதாவது 16 ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா 256 வரும். ஓகே, பட் இங்கே 4256 வருது. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 9 வந்து நம்ம டபுள் டைம்ஸ் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 9 ஸ்கொயர் 81. ஓகேயா, ஸோ இதெல்லாம் லாஸ்ட் இந்த 3 டிஜிட்ஸ், இந்த 2 டிஜிட்ஸ்லாம் வந்து இதனுடைய ஸ்கொயரிங் வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் டிஜிட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது we have to find. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 4ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 16, 3யோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9. ஓகேயா, ஸோ இந்த சேம் வே இங்கே என்னவா வந்திருக்கணும், 5யோட ஸ்கொயர் தான் வந்திருக்கணும். ஸோ இந்த 5 5s are 25. ஓகேயா, ஸோ அப்போ 25யோட ஸ்கொயராக தான் இந்த லாஸ்ட் டிஜிட்ஸாக இருக்கும். அப்போ 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 625 வரும். அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5625 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். Hope you understand well. I'll see you with another set of questions in the next video. Until then, bye-bye. Take care.